ஹலோ கைஸ், இதோ இறைச்சிக்காக மசாலாக்களை வதக்கி கொண்டிருப்பவர் பெயர்தான் கபாலி. இவர் சமூக வலைதளங்களில் யாருடைய பக்க உதவியுமின்றி தன்னுடைய ஒரு கையாலேயே காணொளிகளை எடுத்து காணொளிகளை பதிவேற்றம் செய்யும் ஓர் கடின அரசியல் உழைப்பாளி. இவர் ஒரு கையாலேயே மாட்டு இறைச்சிகளை கிண்டியவாறே ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மாட்டு இறைச்சியினை சமைத்த வண்ணம் வாக்குகளை சேகரித்து வருகின்றார். நல்ல முறையில் கிண்டி கொண்டிருக்கின்றார். அடுப்பில் அடுப்பெரிகின்றது. சமையல் எரிவாயுவிற்கு பதிலாக இயற்கையான முறையில் அடுப்பில் இறைச்சி வைத்து சமைத்து கொண்டிருக்கின்றார். இக்காட்சியானது அங்கு காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. அதனைத் தொடர்ந்து அடுப்பில் ஓர் அண்டாவினை வைத்து அதில் சிறிது நெய் ஊற்றிய வண்ணம் கடுகு தானிய வகைகளை போட்டு அதை கிண்டி கொண்டிருக்கின்றார். அவ்வேளையில் மறுபுறம் வைத்த பீஃப் குழம்பானது நல்ல முறையில் கொதித்து தழைத்தோங்கியது. அது காண்போருக்கு நாவில் கொதியை ஏற்படுத்தியது. அவரும் கொதி போட்டுக்கொண்டே ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு உண்டார். இக்காட்சியானது காண்போரை வியப்படைய வைத்தது. அதன் பிறகு மறுபுறம் வைத்திருந்த நெய்ச்சோறானது பொங்கி அப்படியே வழிய வழிய வந்தது. பிறகு அவர் அடுப்பை அணைத்துவிட்டு அப்படியே அடுப்பின் மீது அவர் வைத்தார். லேசாக ஒரு கிண்டி ஒரு பருக்கையை எடுத்து வாயிலிட்டு சுவைத்தார். பின்பு நெய் ஊற்றிவிட்டு அதில் அண்டிப்பருப்பு, முந்திரி பழம் போன்ற இயற்கை சுவை மிகுந்த உணவுப் பொருட்களை அதன் மீது தூவிவிட்டு அந்நெய்ச்சோறினை ரசித்து பார்த்தார். இதுவும் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. அத்துடன் இறைச்சியின் மூடியை இழுக்கும் பொழுது கை அதிகமாக சுடப்பட்டது. அவர் என்று ஊதிவிட்டு மெதுவாக இறைச்சியை சுவைத்து அப்படியே மணத்தி பார்த்தார். மணத்தி பார்த்தவர் நிச்சயமாக ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டிருப்பார். அத்துடன் நெய்ச்சோறின் மீது தூவுவதற்காக சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட உள்ளியினை எடுத்து அதன் மீது போட்டு அழகேற்றினார். அது காண்போரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இப்போது சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. பின்பு வீட்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுடன் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து அதில் புகைப்படம் எடுத்தும் அவர் அந்நாளினை கடத்தினார். மறுநாள் வேறு வீட்டிற்கு ஆர்டர் தேடி சென்று விட்டார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று பிரியாணி சமைத்து அங்கு குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியுடன் இருந்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார். இதே போல உங்கள் வீடுகளிலும் இந்த மாதிரி பண்ட வகைகளை செய்ய வேண்டுமென்றால் கபாலியின் சமையல் குழுவினரை தொடர்பு கொள்ளவும். நன்றி.